Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு குர்த்தி டாப், அதாவது நார்மலாக ஒரு குர்த்தி டாப் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது லைனிங் வச்சு நம்ம நார்மலாக சுடிதார் டாப் தைக்கிறதுக்கும் குர்த்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம சுடிதார் அப்படிங்கும்போது என்ன வேணாலும் பேட்ச் ஒர்க் முன்னாடி பண்ணிக்குவோம். அதே மாதிரி நெக்கினுடைய ஷோல்டரெல்லாம் நார்மலாக நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு வைப்போமோ அதே மாதிரி வைப்போம். அந்த மாதிரி தான் பேக் நெக்கு டீப்பாக வச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது நம்ம அது சுடிதாரினுடைய டாப்பு லென்த்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பட்டியாலா பேண்ட்டுனா எப்படி லென்த்து, கேதரிங் பேண்ட்டுனா எப்படி லென்த்து, அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம சுடிதாரினுடைய டாப்பு வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் குர்த்தி அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம மல்டிபர்பஸ் மாதிரி தான். இது வந்து நம்ம ஜெக்கின்க்கு யூஸ் பண்ணுவாங்க, லெக்கின்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி லாங் ஸ்கர்ட்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து யூஸ் நம்ம நார்மலாக கேதரிங் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு, எந்த விதமான ஒரு இதாக இருந்தாலுமே மேலே வந்து நம்ம குர்த்தி வந்து நம்ம போட்டுக்கிறோம். குர்த்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடாக தான் நம்ம, அதாவது ஷோல்டர் வந்து 1/2 ஷோல்டர் வைப்போம், நெக்குமே கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக வைப்போம். மேக்ஸிமம் குர்த்திஸ் தான் வந்து நமக்கு வந்து ஷாப்பில் வந்து நிறைய கிடைக்கும். சுடிதார் டாப் அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா சுடிதார் டாப் அப்படிங்கும்போது லோ நெக்கு, பின்னாடி நாட் வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி ஃபேன்சியாக நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம். குர்த்தி அப்படிங்கும்போது ஃப்ரீயாக நம்ம போட்டுக்கணும், அதாவது எந்த ஒரு டைட்டாவோ இதாவோ இல்லாமல் கன்வீனியண்ட்டாக நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குர்த்திஸ் வந்து நிறையா பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இது காலர் வச்சும் இருக்கும், காலர் வைக்காமல் நம்ம நார்மலான க்ளோஸ் நெக் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குர்த்தி வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஷுவலாக இது வந்து ஒரு சுடிதார் டாப் கட் பண்ணுற மாதிரி தான், காலர் நெக் கட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம லூஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் ஃபிட்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஒவ்வொரு இன்ச் எக்ஸஸாக சைடில் லூஸ் கொடுத்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான ஒரு கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஃபோல்டு பண்ணுறேன். இதை வந்து நான் இப்படி அகலம் இருக்கிறனால நான் வந்து இதை இப்படி கிராஸ் வைஸாகவே நான் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நார்மல் அப்படிங்கும்போது நம்ம மார்க் பண்ணுறதுமே நம்ம ரைட் சைடு பண்ண வேண்டாம், ராங் சைடு பண்ணிக்கலாம். இந்த பாதி இப்படி ஃபோல்டு பண்ணிட்டேன், இன்னொரு பாதி இப்படி ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு நமக்கு ஒரு ஃபோல்டிங் இருக்கும், கீழே ஒரு ஓப்பன் பீஸு, மேலே ஒரு சிங்கிள் பீஸ் இப்படி இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஒரு டாப்பு. அதே மாதிரி குர்த்தி வந்து கீழே வந்து அம்பர்லா மாதிரி அகலம் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்பாகவுமே நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை இதில் வந்து சப்போஸாக நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி கொடுத்து கூட எக்ஸஸ் பீஸை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இது வந்து லைனிங் நான் வைக்கல, நார்மலாகவே அப்படியே பண்ணுறது தான். இது ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குர்த்திக்கு நமக்கு என்னென்ன அளவு தேவை அப்படின்னா, ஒரு சுடிதாருக்கு என்னென்ன அளவுகள் தேவையோ அதே அளவு தான் நமக்கு குர்த்திக்கும் தேவை. நம்ம பண்ணுற ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, கொஞ்சம் லூஸாக வைக்கிறோம், ஸ்ட்ரைட் கட்டாக நம்ம இதில் வைக்கிறோம். நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணுறதுக்காக நான் 1 இன்ச்சு அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் இதில் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41, 42 வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே ஃபோல்டு பண்ணுறதை நீங்கள் தனியாக விட்டுருங்க, அதை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இங்கே 42 வந்து நான் வைக்கிறேன், அப்போனா ரெடி அளவு வந்து 41.5 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் மேலே நான் மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த இடம் வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க, இந்த உயரம் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு டாப்புனுடைய லென்த்து, இந்த உயரம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். குர்த்தி அப்படிங்கும்போதே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு லென்த்தாக தான் வரும், ரொம்ப ஷார்ட்டாக வராது. ஷார்ட்டாக வர்றதும் இருக்குது, அது வந்து நம்ம ஷார்ட் டாப்புன்னு தான் சொல்லுவோம், அதை குர்த்தின்னு சொல்ல மாட்டோம். அதனால் இது வந்து லாங் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ 1/2 ஷோல்டர் வந்து நான் 8 இன்ச்சு நான் வைக்கிறேன். அதே மாதிரி 8 இன்ச்சு நான் ஆம்ஹோல் உயரத்துக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணுற இடம். அதே மாதிரி இதை வந்து நார்மலாக நம்ம இப்படி ஸ்ட்ரைட் போடுறத விட ஒரு 1 இன்ச்சு இப்படி தள்ளி, நீங்கள் 1 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி, ஏன்னா ஒரு சிலருக்கு ஷோல்டர் ப்ராடாக இருக்கும், செஸ்ட் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஷோல்டர் ரொம்ப அவுட்டரில் போயிடுச்சுனாலும் பின்னாடி நிறையா கிளாத் வரும். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோன்னா உள் பக்கமாகவே கொஞ்சம் கிராஸ் கொடுத்துக்குவோம். அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் நெக்குடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு வைக்கிறேன்.
இங்கே வந்து ஒரு இன்ச்சு வந்து ஷோல்டரில் வந்து நான் கீழே வந்து டவுன் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து காலருக்கு பண்ணுற அதே மெத்தடு தான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 35 இன்ச்சு வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்ட் வருது அப்படின்னா இதில் நான் வந்து 5 இன்ச்சு வந்து ஆட் பண்ணுறேன். அப்போது உங்களுக்கு 40 இன்ச்சு வருது. அப்போ இதில் வந்து நம்ம 10 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். பக்கத்தில் குர்த்தி அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும், 1.5 இன்ச்சே வேணும்னு இல்லை, 1/2 இன்ச்சு இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே தான். இப்போ இதில் நம்ம மெஷர் பண்ணும்போது ஆம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 இன்ச்சு நமக்கு இதில் கரெக்டாக வருது. இப்போ இதில் வந்து நம்ம சும்மா அந்த கர்வ் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ மேல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து பார்த்துருக்கோம், அப்புறம் ஷோல்டர் அதே அளவு ஆம் ஹோல், அதுக்கப்புறம் 1 இன்ச்சு ஸ்லோப் வச்சு 3 இன்ச்சு கழுத்தினுடைய அகலம் வச்சு நான் ஒரு 1 இன்ச்சு உள்ளே தள்ளி நான் ஒரு ஆம் ஹோலுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷோல்டர் பாயிண்டில் இருந்து நமக்கு, அதாவது இந்த ஸ்லோப்பில் இருந்து ஒரு 14 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டிச்சிங்கோட எடுத்திங்கன்னா 14.5 இல்லாட்டினா 14 இன்ச்சு நான் வைக்கிறேன். 14 இன்ச்சுக்கு நான் இந்த இடத்துல அதாவது ப்ராடாக இருக்கிற செஸ்ட்டு வந்து லூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து ரொம்ப லூஸ் கொடுத்தா ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் போயிடும். மேலே 5 இன்ச்சு கொடுத்துருக்கேன், இங்கே வந்து நான் 4 இன்ச்சு மட்டும் நான் கொடுக்குறேன். அப்போது இது வந்து ஒரு 30 இன்ச்சு வருதுன்னா 34 இன்ச்சு வரும். அப்போ 8.5 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் போடுறேன். நீங்கள் பேக்கில் டாட் போடுறதுக்காக செப்பரேட்டாக அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் விட்டுக்கலாம், இல்லாட்டினா இதுலேயே நீங்கள் மைல்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் இருந்து மறுபடியும் கீழே வந்து சைடு ஸ்லிட்டு வந்து நான் ஒரு 20 இன்ச்சுக்கு வைக்கிறேன். மேலே இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 20.5 இன்ச்சுக்கு வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து என்ன அளவு நான் வச்சுருக்கேனோ, அதாவது இங்கே 40 வருது, அதே அளவு தான் நான் இங்கே வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு ஹிப் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 38 வருது அப்படின்னா நீங்கள் 42 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 4 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு அப்படி வச்சுக்கோங்க. இது நான் பார்த்தீங்கன்னா மேலே செஸ்ட்டுக்கிட்ட மட்டும் 5 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன், கீழேயும் சீட் அளவுக்குமே வந்து நான் 4 இன்ச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது இந்த குர்த்திக்கு வந்து கட்டு வந்து ரொம்ப கீழே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் மேலே வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பாட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மேலே கட்டிக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ இதில் வந்து நான் வந்து இது மட்டும்தான் நம்மளுக்கு ஷேப்பு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டு உங்களுக்கு அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு 11 இன்ச்சு வருது. 1 இன்ச்சு தான் நம்ம இங்கே ஃபோல்டு பண்ணுவோம், அதனால் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இதை நான் கீழே கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா போதும், எனக்கு சரியாக இருக்கும். இப்போ இது வந்து மேலே இருக்க எந்த ஒரு இதுலேயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட் வர வாய்ப்பு இல்லை. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் கீழே ரவுண்ட் பண்ணி போடல, ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ராங் சைடு தான், நாட்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதில் நீடிலில் மார்க்கும் போட்டுக்கோங்க. இந்த நீடில் மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கும்போது நம்ம ப்ளைனாக போடும்போது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும், அதுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. பேட் டாட்டுக்காக நான் இதை ஃபோல்டு பண்ணி இதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 8 இன்ச்சு மேலே ஒரு 4 இன்ச்சு கீழே ஒரு 4 இன்ச்சுக்கு நான் வந்து நீடில் மார்க் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஆம்ஹோல் டெப்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இதனுடைய மிட் பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த 1/2 இன்ச்சு நமக்கு வேண்டாம், அது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு. இப்போ இதில் 6.5 வருது, அப்போ இந்த இடத்துல 3.25 வருது. இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நான் அவுட்டரில் வரேன், 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு, அது எப்படியோ அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இதில் வந்து நம்ம டீப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் டீப்பு இதில் கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து அந்த ஜாயிண்ட் இருக்கிறத விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டு இது ஃப்ரண்ட் அப்படிங்கிறக்காக இது போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நெக்கோட அகலம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 3 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். அந்த இடத்துல ஊசி மார்க் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஒரு இது போட்டுக்கோங்க. பேக் நெக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா லைட்டாக டீப் வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுருவோம்.
அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் போட்டு சும்மா லைட்டாக ஒரு கர்வ் வெட்டிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ அளவு வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். அதாவது 1.5 இன்ச்சு தான் நமக்கு இப்போ பேக்கில் வந்து ஒரு டீப் வரும். இதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் வந்து நார்மலாக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம அடித்து நெக் பீஸ் எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம கேன்வாஸ் வந்து இதுலேயே இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த 1 இன்ச்சு ஸ்லோப்பு வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி இந்த அளவுக்காவது இதில் வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்து கட் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா ஷோல்டர் சைடில் வந்து உங்களுக்கு இப்படி கிராஸாக லைனோ இப்படி சுருக்கமோ வர மாதிரி இருக்கும். நல்லா ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்னா இந்த 1 இன்ச்சை குறைக்கிறதும் இங்கே வந்து நீங்கள் அந்த ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்ணுறதும் கம்பல்சரி பண்ணணும். அதே மாதிரி பேக்குக்கு வந்து ரொம்ப இழுத்து வெட்டிட்டீங்க அப்படின்னா பேக் இழுத்து சுருக்கமாட்டு ஆயிரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை மெஷர் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச் வருது. ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லென்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு ஸ்லீவ் வந்து ஒரு எல்போவை விட கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். 3/4 வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் இருந்துட்டு ஒரு 13 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். கீழே ஒரு இன்ச்சு மடிக்கிறதுக்காக கையினுடைய சுற்றளவு 12 இன்ச்சு வைக்கிறேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் வேணும். ரொம்ப டைட்டாக இருந்தால் அது குர்த்தி மாதிரி தெரியாது. அதுக்கான கட்டிங் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸாக, அதாவது மேக்ஸிமம் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கனாவே குர்த்திக்கு வந்து ஒரே அளவாக தான் வேணும். நம்ம அவ்வளோ அளவு லூஸ் வைக்கலைனாலும் ஓரளவுக்கு நம்ம லூஸ் கொடுத்துக்கலாம். ஸ்லீவ் அதே மாதிரி நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இங்கே 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு சைடில் அங்கே எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 இன்ச்சுனா இங்கேயே 1 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லாட்டினா சைடு வந்து மறுபடியும் கட் பண்ணுற மாதிரி வரும். ராங் சைடு அப்படிங்கும்போது நம்ம நல்லாவே மார்க்கிங் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ரைட் சைடு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா அது மார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இந்த இடம் மட்டும் லைட்டாக இப்படி கர்வ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பெண்டு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அதை வச்சு அதில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடம். இல்லைன்னா இந்த இடம் வந்து முன்னாடி கொஞ்சம் லூஸ் வந்து வரும். இதை வந்து நம்ம கட் பண்ணுவோம். நாச்செல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்கை வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு நெக்கு வந்து நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நார்மல் கேன்வாஸாக இருந்தாலும் ஓகே தான், காலர் கேன்வாஸாக இருந்தாலும் ஓகே தான். இதை வந்து நீங்கள் இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எவ்வளோ அகலம் நெக்கு இருக்கோ அந்த அகலத்துக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது நம்ம குர்த்தி அப்படின்னாவே ஒரு பட்டன்ஸ் வைக்கணும், இல்லாட்டினா அந்த சென்டரில் வந்து பால்ஸ் வைப்போம். அந்த மாதிரி டெக்கரேட் தான் மேக்ஸிமம் வந்து பேட்ச் ஒர்க்குக்கு பதிலாக அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பட்டன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு சென்டரில் ஒரு பட்டி வந்து நமக்கு வேணும். நான் இப்போ இது வந்து நான் காலர் கேன்வாஸ், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க கேன்வாஸ் தான் நான் இதில் வச்சுருக்கேன். நீங்கள் இதுவே வைக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக சுடிதார் நெக்குக்கு வைக்கிற கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே 3 இன்ச்சு அப்படிங்கும்போது இதில் நான் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நான் 3.25 வைக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு வந்து மேக்ஸிமம் குர்த்திக்கெல்லாம் ரொம்ப லோ வேண்டாம். மேலே வந்து ஓரளவுக்கு ஓப்பன் இருந்தாலும் ரொம்ப நெருக்கமான ஓப்பனாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப லோ நெக்காக இருந்தாலும், ஏன்னா தலைவலியாக நம்ம போடுற அளவுக்கு லூஸ் வேணும். பேக் சைடில் வந்து கொஞ்சம் இறக்கி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி, அதாவது நமக்கு தலையினுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஓப்பன் இருக்கணும். அப்போ தான் தலைவலியை உள்ளே நம்ம போட முடியும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கு கொடுக்குறேன். அதுக்கு கீழே ஒரு 14 இன்ச்சுக்கு வந்து, அதாவது அந்த சைடு ஷேப் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சில் உயரம் வரும். அந்த அளவோ இல்லை அதுக்கு மேலே வரைக்குமோ நம்ம இதை நிறுத்திக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நெக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு 4-4.5 இன்ச்சோ உங்களுக்கு அது தெரியும், கழுத்தை ஒட்டி வேணுமா இல்லை கொஞ்சம் லோவாக வேணுமா அப்படிங்கிறது. நான் இப்போ இதில் வந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு நான் இதை வந்து கொஞ்சம் இறக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இது சின்னதாக இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ இதே பேரலெல்லாம் இதே அளவை நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். ஒரு 1/2 இன்ச்சு வச்சாலும் ஓகே. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கீழே வரைக்கும் ½ இன்ச்சா 3/4 இன்ச்சு அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். அந்த நெக்கினோட இது வந்து அப்படியே ஒரே ஷேப் வரணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஷேப்பில் வந்து நான் இதை வந்து வெட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதுக்கு ஒரு கிளாத் வச்சுக்குவோம். வச்சுட்டு இதை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு நெக்கினோட இது ஷேப்பு. இது வந்து இப்படி கிராஸ் வச்சு அடித்து திருப்பினா நம்ம மெயின் கிளாத்துக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இல்லை நீங்கள் பாட்டம் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கேன்வாஸில் நீங்கள் துணியை வந்து அடித்து திருப்பிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்லீவினுடைய எட்ஜில் வந்துட்டு இதில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பார்டர் மாதிரி சேம் கலரில் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் ஒரு பிளெயினாகவே அப்படியே ஒரே கலரில் தான் எல்லாமே வேணும் அப்படின்னாலும் இதில் நம்ம அடித்து இதை வந்து நம்ம வெளிப்பக்கமாக திருப்பணும். அதாவது உள்ளே திருப்பிடக்கூடாது. இதை நம்ம இதில் அயன் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு கட் பண்ணி அதை இது பண்ணிவிட்டு அப்படியே உள்ளேருந்து வெளிப்பக்கமாக நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த காலர் வந்து இந்த இது வந்து இந்த திக்னஸ்க்கு நமக்கு வெளியில் டிசைன் தெரியும். அதில் வேணும்னா இந்த ஸ்ட்ரைட்டில் நீங்கள் பட்டன் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக ஒரு சுடிதார் எப்படி நெக்கு நம்ம அடித்து திருப்புறோமோ அதே மெத்தடு தான். இதில் ரொம்ப ஒன்றும் ரிஸ்க் கிடையாது. கொஞ்சம் இப்படி கிராஸாக உங்களுக்கு கிளாத் எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணி ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு இன்னும் அதில் நல்லா நீட்டாக செப்பரேட்டாக தெரியும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம வேறு ஒரு கலரில் பண்ணாலும் அது அவ்வளோ ஃபினிஷிங் வராது. நம்ம நார்மலாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மாற்றி குர்த்தி போடணும் அப்படின்னா சேம் கலரில் நம்ம அந்த மாதிரி நிறையா காட்டன் மெட்டீரியல்ஸ் எடுத்து நெக்கு மட்டும் வெரைட்டிஸாக நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே மூவிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சேல்க்காகவுமே கேட்பாங்க. அப்போ நீங்கள் காட்டன் மெட்டீரியல் ஓரளவுக்கு நம்ம ஸ்கின் தெரியாத அளவுக்கு நார்மல் கிளாத் வாங்கிட்டு நீங்கள் ஒரு சைஸ் கட்டிங் ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு அதை விடவே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2-3 சைஸில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்க்காக மட்டும்தான் குர்த்திஸ் வந்து ரொம்ப சேல் ஆகும். ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குர்த்திஸ் வாங்கிட்டு வந்தாலும் நம்மக்கிட்ட கொடுத்து தான் அதை வந்து ஹைட்டை குறைங்க, ஸ்லீவ் லென்த் இதாக இருக்குது, ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த மாதிரியான வரும். இப்போ உங்களுக்கு குர்த்தி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டு கூட அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்கு வந்து வெரைட்டிஸாக கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும், டிசைனாக. இதிலே வந்துட்டு இந்த அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி முன்னாடி கொடுக்கறது எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் லைனிங் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். முடிஞ்ச வரைக்கும் இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோஸும் நம்ம இதனை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.